மைவி வாகனத்தில் ஆடவர் ஒருவர் கேபிள்களை திருடும்படியான காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட மைவி வாகன ஓட்டியை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக கொலமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இன்று நண்பகல் லகுனா மெர்போக் பகுதியில் உள்ள தண்டவாள மின் கேபிள்களை காணவில்லை என கேடிஎம்பி நிறுவனத்திடமிருந்து புகார் கிடைத்த நிலையில் சம்பந்தப்பட்ட மைவி வாகனம் ஓட்டி வாகனத்துடன் கைது செய்யப்பட்டதாக வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் கூறினார். சம்பந்தப்பட்ட மைவி வாகனம் ஓட்டி கேபிள்களை திருடும் போது எடுக்கப்பட்ட காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவியதால் வாகனத்தை ஜலான் பிரிமா ரெசிடென்சி உத்தாமா குடியிருப்பு பகுதியின் பின்பக்கத்தில் மறைத்து வைத்திருந்த நேரத்தில் வாகனத்திலேயே அவர் இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் கூறினார். சம்பந்தப்பட்ட மைவி வாகனத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் நீளமுள்ள கேபிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதன் மதிப்பு 20,000 வெள்ளி எனவும் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இன்று காலை 15 வயது சிறுமி ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் டிரெய்லர் லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் 15 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மத்திய மலாக்கா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்தார். உயிரிழந்த சிறுமி நூர்னி அலிஷா என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இன்று காலை 10:45 மணிக்கு ஆயர்க்ரோவில் இருந்து தங்காக் செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அவர் கூறினார். உயிரிழந்த சிறுமி டிரெய்லர் லாரியை முந்திச் செல்லும் போது இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் லாரியின் டயர் சிறுமியின் மோட்டார் சைக்கிளில் மோதியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைக்காக 43 வயது லாரி ஓட்டுநர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிறிஸ்டோபர் பாட்டிட் கூறினார். ஒற்றுமை கூட்டணி எனும் அடையாளத்துடன் பாரிசானும் பக்கத்தானும் ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் தேர்தலிலும் இந்த கூட்டணி நீடிக்குமா என்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் இன்று தெரிவித்தார். சபாவில் மாநிலங்களவை சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் பக்கத்தான் உடனான கூட்டணிக்கு பாரிசான் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வெளிவந்த செய்தி குறித்து விரைவில் ஒற்றுமை கூட்டணியின் தலைமையில் விவாதிப்போம் என்று அந்தோனி லோக் தெரிவித்தார். ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளின் கலந்துரையாடலுக்கு பின்னர் பொது தேர்தலிலும் மாநிலங்களவை சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்றும் அவர் கூறினார். உட்கார்ந்து பேசினால் பதில் தெரியும் என்று அவர் விளக்கினார். தேர்தல் கூட்டணி குறித்தான ஒற்றுமை கூட்டணியின் தலைமை கூட்டம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் விரைந்து முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் தொடக்கத்தில் கோலாகட்டில் தமண்டேசா பிடாராவில் 5 பேரை தாக்கிய ரோட்வெய்லர் நாய்களின் உரிமையாளருக்கு அவரது அலட்சிய குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட பின்னர் பாலிங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மொத்தம் 8,500 வெள்ளி அபராதம் விதித்தது. குற்றம் சாட்டப்பட்ட 69 வயதான சோங் சென் சோங் அபராதம் செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் 1,700 வெள்ளி அபராதம் அல்லது 2 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மஜிஸ்ட்ரேட் நஜிவா சேமார் தெரிவித்தார். சீன பத்திரிகையான சின்சியூ டெய்லியின் நேற்றைய பதிப்பின் முதல் பக்கத்தில் தேசிய கொடியை தவறாக சித்தரித்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சின்சியூ டெய்லியின் நிர்வாகமும் தலையங்க துறையும் அச்சிடுவதற்கு முன்பு மிகவும் விழிப்புடன் இருந்து அனைத்தையும் மதிப்பாய்வு செய்திருக்க வேண்டும் என்று சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் இறையாண்மை மற்றும் அடையாளத்தின் சின்னம் நமது தேசிய கொடி என்பதை வலியுறுத்திய சுல்தான் இப்ராஹிம் மலேசியர்கள் கொடியின் மீது மிகுந்த பெருமையையும் தேச பக்தியையும் கொண்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் சீன மொழி செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டது போல் பிறை நிலவு இல்லாமல் தேசிய கொடியை காண்பிப்பதில் ஏற்பட்ட தவறு பொதுமக்களின் உணர்திறனை தூண்டும் என்றும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறினார். சின்சியூ டெய்லி நேற்று அதன் செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் தேசிய கொடியை பிறை நிலவு இல்லாமல் தவறாக சித்தரித்த ஒரு விளக்கப்படத்திற்காக மன்னிப்பு கேட்டது என்பதோடு அது தொழில்நுட்ப தவறு என்றும் கூறியது குறிப்பிடத்தக்கது.
உலகெங்கிலும் பல்வேறு புவிசார் அரசியல் இடைவெளிகள் இருந்த போதிலும் மலேசியாவும் சீனாவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மலேசியா ஆழமான பொருளாதார ஒருங்கிணைப்பு, விநியோக சங்கிலி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், இணைப்பை அதிகரித்தல் மற்றும் சீனா உட்பட அனைத்து கூட்டாளர்களுடனும் பரஸ்பர மரியாதை மற்றும் நன்மையான கொள்கைகளை நிலைநிறுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதாக மாமன்னர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியின் கீழ் பிராந்திய இணைப்பு மற்றும் உயர்தர வளர்ச்சியின் முக்கியத்துவத்துடன் இது ஒத்துப்போவதால் சீன நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் இங்கு வாய்ப்புகளை பயன்படுத்தும் அளவுக்கு சக்தி இருக்கிறது என்று அவர் கூறினார். இன்று இஸ்தானா நெகாராவில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே மாணவர் பரிமாற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், அறிவு மற்றும் கலாச்சாரத்தை பரிமாறிக்கொள்ள மலேசியா சீனாவிற்கு அதிகமான மாணவர்களை அனுப்ப விரும்புவதாகவும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் தெரிவித்துள்ளார். பொந்தியானில் இன்று அதிகாலை தனது வீட்டில் தீ பற்றி இருப்பதை புகை வாசனையை வைத்து உணர்ந்த அமீனா அமாட் எனும் 84 வயது முதிய பெண்மணி தன்னையும் தனது 2 மகன்களையும் காப்பாற்றிக் கொள்ள சரியான நேரத்தில் விழித்து தப்பித்தார். புகையின் வாசனையை உணர்ந்து தாம் விழித்துக் கொண்டதாகவும், வீடு ஏற்கனவே அடர்த்தியான புகையால் நிரம்பி இருப்பதை தாம் கண்டதாகவும் அவர் கூறினார். உடனடியாக தனது 2 மகன்களையும் எழுப்பியதாகவும், உடனே வெளியே ஓடி வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சம்பவத்தில் அவர் உயிர் பிழைத்த போதிலும் தனது மறைந்த கணவரின் நகைகள் மற்றும் பணம் தீயில் எரிந்ததால் அமீனா 36,000 வெள்ளிக்கும் அதிகமான இழப்பை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை நன்கொடைகளில் இருந்து சேமிக்கப்பட்ட பணத்தை தினசரி செலவுகள் மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக தனது கைப்பையில் வைத்திருந்ததாக அமீனா கூறினார். 30,000த்திற்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க நகைகள் ஒரு மீனவரான அவரது மறைந்த கணவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் தாங்கள் இன்னும் உயிருடன் இருப்பதற்கு நன்றி கூறுவதாக அவர் கண்ணீருடன் தெரிவித்தார். அவசர அழைப்பை தொடர்ந்து பொந்தியான் பாரு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தீயணைப்பு வீரர்கள் அவ்விடத்திற்கு விரைந்தனர். இந்த தீ விபத்தில் 2 வீடுகள் பாதிக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று 90 விழுக்காடு எரிந்து நாசமானது. 4 மோட்டார் சைக்கிள்களும் சேதமுற்றன. தீ விபத்துக்கான காரணம் விசாரணையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மொழி பத்திரிகையான சின்சியூ டெய்லியின் ஏப்ரல் 14ஆம் தேதி பதிப்பின் முதல் பக்கத்தில் பிறை நிலவு இல்லாமல் தேசிய கொடியை தவறாக சித்தரித்த ஒரு படம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக 13 புகார்கள் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அச்சகங்கள் மற்றும் வெளியீட்டு சட்டம் 1984 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசாரடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். முன்னதாக பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அப்னான் ஹமிமி தாய்ப் அசாமுடீன் சின்சியூ டெய்லிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அந்த படம் எளிதில் மன்னிக்க முடியாத துரோக செயல் என்று அவர் கூறினார். மலேசிய கொடியில் பிறை நிலவு ஒரு முக்கிய சின்னம் என்று அப்னான் தெரிவித்தார். ஏனெனில் அது இஸ்லாத்தை கூட்டமைப்பின் மதமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். இது கூட்டாட்சி அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.